மூஞ்ச பாரு, திருட்டு மொழி, ஆந்த மொழி. ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன, என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம். இந்த திவாகரை பற்றி வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நானும் நினச்சேன். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இப்போ சேனலோட க்ரோத் எல்லாமே கம்மியாயிருச்சுங்கிறதுனால மக்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இப்போ திவாகர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு லேட்டஸ்ட்டான விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்தீர்கள். இதே மாதிரி ட்ரோல் கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வரும். ஓகேவா? இந்த ட்ரோல் கண்டென்ட் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லான நம்ம போடக்கூடிய சில வீடியோஸும், நம்ம பேன் கார்டு பற்றிலாம் ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம், அந்த வீடியோஸும் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை டச் பண்ணிவிட்டு அதில் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வரும். ஓகேவா? ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவாகர் வந்து நிறையா விஷயங்கள் வந்து தவறுகள் பண்ணி சமீபத்தில் அரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அடக்கி வாச்சாங்க. நிறைய பேர் நான் வீடியோ போடும்போது கூட சொல்லியிருந்தீங்க, அவனே வீடியோ போடல, நீ எதுக்கிட்ட அவனை பற்றி வீடியோ. திருவொற்றியூர் எண்ணூர் விரைவுச்சாலையில் ஹெல்மெட் தலைக்கவசம் அணைந்து பயணிகள் வாகன ஓட்டிகள் வந்து வாகனம் ஓட்டணும் வீடியோ போடுறேன் அப்படின்னு. நண்பரே, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அவன் வீடியோ போடாமல் இல்லை, அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிஆர் டீம் வச்சுருக்கான். அவனுக்காண்டி அந்த பிஆர் டீம் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்க போகுது. சப்போஸ் அந்த ஆள் அரெஸ்டே ஆனாலும் பிஆர் டீம் வீடியோ போடும் அவங்களுக்காக. நான் இங்கே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று ஒரு 2 சேனல்கள் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நமது உண்மையான சேனலில் வந்து ட்ரோல் பண்ணி அந்த ஆளை போட்டிருக்கமே ஒழிய இது வரைக்கும் இன்டர்வியூக்கு நம்ம கூப்பிட்டது கிடையாது. நம்ம இன்டர்வியூக்கு ஒரு 2-3 பேர் அப்ரோச் பண்ணியிருந்தோம். அதுவுமே வந்து நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நம்ம வந்து அதை பண்ணலை. ஓகேவா? ஏன்னா இன்டர்வியூஸ் நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம நாளைக்கு அவங்கள பற்றி பேச முடியாது. அவங்க ஒரு தவறு பண்ணாலும் நம்ம கேட்க முடியாது. நம்ம கேட்டோம்னா அவங்க ஃபோன் பண்ணி, பிரதர் என்னை பற்றி இப்படி பேசாதீங்க, வீடியோ எடுங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம கடைசி வரைக்கும் ஒரு ட்ரோலாக இருக்கும்பொழுது நம்ம வந்து யாருனாலும் நம்ம வந்து முகத்துக்கு நேராக ஒரு ட்ரோல் மூலமாக நம்ம வந்து கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியை தான் நம்ம இப்போ வரைக்கும் உண்மையான மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நபர் வந்து இதற்கு முன்னாடி கைது செய்யப்பட்டது எதற்காக அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 2 நாட்களாக இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இன்டர்வியூஸில் எல்லாம் பயங்கரமாக பேசுகிறார், என்னமோ சமூக அக்கறை உள்ள மனுஷன் மாதிரி. இவருக்கு சமூக அக்கறை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ என்னென்னா ரீச் வேணும். அதுக்காக நேற்று முன்தினம் மட்டும் 2 சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இன்டர்வியூ கொடுக்கறது வந்து ஃப்ரீயாவாக கொடுத்துருப்பீங்க இல்லையா? நான் கேட்குறேன், சில சேனல்களில் போயிட்டு இவர் பண்ணக்கூடிய அட்டகாசங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சேனல்களில் மட்டும் ஏன் அட்டகாசம் பண்ணலன்னா, இவர் கொடுக்குற ஸ்கிரிப்டாக இருக்கக்கூடிய அந்த கேள்விகளை மட்டும் கேட்டால் இந்த சேனல்கள் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் வந்து முழுசாக இன்டர்வியூவில் உட்காந்து இன்டர்வியூ முழுசாக முடிச்சு கொடுத்துட்டு போவார். சப்போஸ் வேறு கேள்விகள் கேட்டால், அதாவது கடந்து நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்விகள் கேட்டால் உடனடியாக இவர் எழுந்து போய் விடுவார். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்குன்னு ஒரு கொஸ்டின்ஸ் வச்சுருக்காரு. இவரை பற்றி தவறாகவோ, இவர் தவறாக இல்லை, இவர் பண்ணக்கூடிய அந்த தவறான விஷயத்தை கேள்வி கேட்கக்கூடாது, அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. ஸோ அடுத்தபடியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சமூக அக்கறையுடன் எல்லாருக்கும் வந்து ஹெல்மெட் அணிந்து வர்றவர்களுக்கு வந்து சாக்லேட் கொடுக்குறது. அதான் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் ஓட்டிட்டு வந்தீங்களா வண்டி, அந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோவில் ஓட்டியிருக்கீங்க, அந்த வண்டியில் கிட்டத்தட்ட 9,000க்கு மேலே போலீஸ் ஃபைன் இருக்குன்னு சொல்லிட்டு ஆரோ ஊட்டி யூடியூப் சேனலில் வந்து அந்த பாய் சொல்லியிருந்தாப்புல. நீங்க சமூக அக்கறை உள்ள மனிதர். ஹெல்மெட் அணிந்து வர்றவங்களுக்கு இனிப்புகள் வழங்கி சாக்லேட் கொடுத்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கௌரவப்படுத்தி அவங்கள ஊக்கப்படுத்தணும். ஹெல்மெட் அணிந்து வர்றவங்களுக்கு நீங்க சாக்லேட் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நீ உன்னை மாற்றிக்கொண்டால் உலகம் மாறும். எங்க கேட்ட மாதிரி இருக்கா? ஒரு பாட்டில் கூட வரும், நீ உன்னை மாற்றிக்கொண்டால் உலகம் மாறும். ஓகேவா? நீங்க முதல்ல சமூக அக்கறையோட ஹெல்மெட் அணிஞ்சு வண்டி ஓட்டி நீங்க இது பண்ணுங்க, ஃபைன் வாங்காம இருங்க. ஹெல்மெட் அணிஞ்சு வர்றவங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறேன், இது வந்து கிட்டத்தட்ட வந்து பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு. இது வந்து பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டே ஒழிய இல்லாமல் இது வந்து சமூக அக்கறை கிடையாது. சமூக அக்கறைனா நீங்கள் அதை வீடியோ எடுக்காமல் நீங்கள் ஹெல்மெட் அணிஞ்சு வர்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பாராட்டு கொடுத்து, இல்லை ஒரு இது பண்ணி போலீஸார் வந்து அதை செஞ்சாங்கன்னா அது சமூக அக்கறை. இல்லை ஒரு என்ஜிஓஸ் பண்ணாங்கன்னா அது சமூக அக்கறை. உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் போயிட்டு நாங்கள் வந்து இந்த லிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு பெட்ரோல் கொடுக்குறோம்,
நாங்கள் வந்து லிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு வந்து ஹெல்மெட் போட்டு வரவங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறோம். இது எல்லாமே கம்ப்ளீட் பப்ளிக் ஸ்டண்ட் தான், பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான். ஓகேவா? இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து உங்களோட ரீச் குறையும் பொழுது இந்த மாதிரி சமூக அக்கறையோட சில விஷயங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறீங்க. நான் இப்போ சொல்கிறேன், இந்த உண்மையான சேனல் மூலமாக வந்த ரெவென்யூவில் நம்ம இது வரைக்கும் 2 முறை நம்ம வந்து அந்த இது வந்திருக்கு. அப்போ 2 முறையும் வந்து அதிலிருந்து பகுதி அமௌண்ட்டை எடுத்து நம்ம வந்து ஆசிரமங்களுக்கு வந்து உணவளித்தோம். ஒரு முறை வந்து அதை பதிவு செஞ்சேன். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? நான் சொல்லியிருந்தேன். அதனால் ஒரு முறை பதிவு செஞ்சேன். அடுத்த முறை நான் பதிவு செய்யலை. ஏன்னா இதை வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு சேனல், அந்த சேனலோட பேர் நான் வந்து சொல்கிறேன், சரியான சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், யூடியூப் சேனல். அவர் வந்து சொல்லியிருந்தாரு, இதெல்லாம் போடாதடா, இதெல்லாம் போட்டால் அவங்களுக்கும் உனக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதிலிருந்து நான் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போடுறத விட்டுட்டேன். ஏன்னா நம்ம பண்ணுறோம், அந்த நல்லது நம்மளோட இருக்கட்டும். இப்போ இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா கூட, நான் பண்ணினேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காண்டி சொல்லலை. ஓகேவா? நான் இதை எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நான் பண்ணேன், ஆனால் அந்த விஷயத்தை நான் வந்து வீடியோ வெளியிட்டோ அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியோ நான் வந்து சம்பாதிக்கலை. முதல்ல நான் வெளியிடும் போதும் கூட அந்த வீடியோவுக்கு அந்தளவுக்கு இதெல்லாம் நான் வந்து இது பண்ணல. நார்மலாக போட்டு நான் அதை வெளியிட்டுட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் வந்து நீங்கள் வந்து வெளியிடுறீங்க, நீங்கள் வந்து இது பண்ணீங்க, நீங்கள் வந்து ஆசிரமத்துக்கு உணவளிப்பீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, பண்ணீங்களான்னு கேட்டால் கூட ஃப்யூச்சரில் அந்த வீடியோ இருக்குது, போய் பார்த்துக்கோங்கன்றேன். அதுக்கப்புறமும் நான் உணவளிச்சிருக்கேன். அந்த வீடியோஸ் நான் எடுத்து போடலை. நிறைய பேருக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கோம், அதையும் வந்து நம்ம போடலை. ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, பப்ளிசிட்டி ஸ்டண்ட் வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம ட்ரோல் பேசுகிறோம், இது பண்ணுறோம். நிறைய பேர் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து சம்பாதிக்கிறீங்க, அவனை வச்சு நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு. பிரதர், நான் நல்லா சம்பாதிச்சிருந்தோம்னா இந்த பின்னாடி ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத்து வந்து ஒரு சாதாரண ஒரு டேபிளில் வைக்கக்கூடிய கிளாத்து. இதை வச்சு பேக்ரவுண்ட் இமேஜ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பேக்ரவுண்டில் இமேஜ் தெரியும், பட் அந்த கிளாத்து ஒரு மேஷில் விற்கக்கூடிய கிளாத்து. நம்ம அந்தளவுக்கு தான் நம்மளோட அந்த ரெவென்யூலாம் இருக்குது. ரெவென்யூ வரும்பொழுதும் அதை நான் வந்து முழுசாக எடுத்துக்காமல் நான் இந்த மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிந்தவரை நான் வந்து பண்ணுவேன். ஏன்னா ஒருவேளை சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேங்கிறது எனக்கு தெரியும். நான் கஷ்டப்பட்டிருக்கேன் சின்ன வயசில். ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த குழந்தைகளோட அந்த அந்த ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னு நினைக்கக்கூடிய அந்த குழந்தைகளோட ஒரு ஆசையை நம்மளால் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து நான் எப்பவும் பார்ப்பேன். முதல் முறையாக நம்ம உணவளிக்கும் பொழுது நான் கேட்டது, நான் அவங்ககிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான். என்னென்னா, அந்த குழந்தைங்க 3 வேளையும் அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நான் கேட்டேன். ஓகேவா? அதை கேட்டு 3 வேளையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவு காலையில் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த நான்வெஜ் அப்படிங்கிறது வந்து எப்போவா தான் இதாகும். ஓகேவா? அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு மீல்ஸாக நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க. வெளியிலேருந்து நான்வெஜ் சாப்பிடாத சில பிள்ளைங்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மீல்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு மீல்ஸாக இது பண்ணி கொடுத்துருங்க, இல்லை ரெடி பண்ணி கொடுத்துருங்க. அப்படி இந்த அளவுக்கு நம்ம சேனல்லேருந்து வர ரெவென்யூவை பண்ணியிருக்கோம். மிஸ்டர் திவாகர், நான் வந்து உங்களை வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சு கூப்பிட்றேன். இது வரைக்கும் உங்களுக்கு வந்த ரெவென்யூவில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கும்? பிக் பாஸ்லலாம் நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க. அந்த சம்பாத்தியத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் உணவளிச்சிருக்கீங்க? எத்தனை பேரை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? இந்த மாதிரி மாதம் நீங்கள் நினச்சிருந்தா மாதம் பண்ணலாம், உங்களுக்கு மாதம் லட்சக்கணக்கில் வருது. பட் எனக்கு வந்து ஒரு 2 மாதம் 3 மாதங்களுக்கு ஒருக்க வர்ற எனக்கு நானே வந்து இந்த மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். அதைத்தான் நான் வந்து இப்போ கேட்குறேன். ஆனால் உங்களுக்கு பண்ணக்கூடிய மனசு இல்லை. எங்களுக்கு மனசு இருக்குது, ஆனால் பணம் இல்லை. ஓகேவா? அந்த இதை எதுக்கு சொல்கிறேன்னா, கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி என்னை திட்டுனாங்க. அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை இப்போ சொல்கிறேன். இல்லைனா இதை சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. நான் அப்படியே விட்டுட்டு போயிருப்பேன். ஓகேவா? ஓகே நண்பா, நம்ம வர நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் உண்மை என்ன.